பிரைஸ் தி லார்ட். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்தோஷமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதிகாலையில் இயேசு தாமே சீஷரிடத்தில் வந்து பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இருக்கிறதா என்று கேட்டார். அவர்கள் இரவெல்லாம் கடலில் வலையை போட்டார்கள். அவங்க வேதனையோடு சொன்னார்கள், ஐயரே, இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை என்றார்கள். அப்போது அங்கே ஒரு தெய்வீக ஆலோசனை அவர்களுக்கு கொடுக்கிறார். படகின் வலது பக்கமாய் வலையை போடு என்று சொன்னார். கீழ்ப்படிந்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதிகாலை வேளை தேவன் நமக்கு ஆலோசனை தருகிற ஆலோசனை நேரம். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அற்புதமான ஆலோசனைகளை நமக்கு தந்து அவர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், இந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடே வந்த ரேட்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்து நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலைநிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. தேவன் சொல்லுகிற வார்த்தை. ஆகாஸ் யூதா தேசத்துக்கு ராஜாவாக இருந்தபோது ரேட்சீன் என்று சொல்லக்கூடிய சீரியாவின் ராஜாவும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்போது ஆகாஸ் மிகவும் பயப்படுகிறான். அப்போது அங்குள்ள ஜனங்கள் கூட அதிகமாய் பயப்படுகிறார்கள். சீரியர் இப்படி வந்தார்கள், எப்ராயிமை சார்ந்திருக்கிறார்கள். தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது. அப்ப எவ்வளவு பயந்திருப்பாங்க பாருங்க. ராஜாவின் இருதயம், ஆகாஸ் ராஜாவின் இருதயமும் தேசத்து ஜனங்களுடைய இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது என்று பார்க்க அந்த செய்தியை கேட்டவுடன் அவ்வளவு பயந்தார்கள். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். இந்த காலை வேளையில் பல காரியங்களை நினைத்து பயந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். அந்த 2 பேரையும், ரேட்சீனையும் அந்த பெக்கா என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேலின் ராஜாவையும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? புகைகிற 2 கொள்ளிக்கட்டைகள் என்று சொல்லுகிறார். இந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடு வந்த ரேட்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்து நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம், உன் இருதயம் கலங்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலைப்பதும் இல்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. ஆம், சத்ரு உங்களுக்கு எதிராக கொண்டிருக்கும் ஆலோசனையின்படி பாருங்கள் நடப்பதில்லை, அது சம்பவிப்பதில்லை என்று ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார். ஆகவே பி கரேஜியஸ். நீங்கள் கர்த்தருக்குள்ளே திடமனதாயிருங்கள், தைரியமாயிருங்கள். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே சத்ருவினாலே வருகிற மிரட்டல்களை கண்டு நாங்கள் எவ்வளவு பயந்து வாழ வேண்டியது இருக்கிறது கர்த்தாவே. அன்றைக்கு ஆண்டவரே, இந்த ஜனத்தின், இந்த ராஜாவின் இருதயமும் அங்குள்ள ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது என்று படிக்கிறோம். எவ்வளவு பயங்கரமான பயம் ஆண்டவரே. அந்த சூழ்நிலையிலும் அவன் ஆலோசனை நிலைநிற்பதில்லை, அதன்படி நடப்பதும் இல்லை. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார் என்று சொல்லி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை தேற்றினீர், திடப்படுத்தினீர், தைரியப்படுத்தினீர். ஆம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உண்மையுள்ளது. இந்த நாட்களில் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு வீணான கவலைகளுக்கும் பயங்களுக்கும் எங்களை விலக்கி காக்கப்பட கர்த்தர் கிருபைத்தார். இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.